ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஜிபிஎஸ் லொக்கேஷனை எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறதுன்னு, அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷனை எப்படி நம்ம ஷேர் பண்ணுறது. அதாவது நம்மளோட ஜிபிஎஸ் லொக்கேஷன் மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு இடத்துக்கு வழி சொல்ல வேண்டியதாக இருக்கும். அந்த இடத்த எப்படி ஜிபிஎஸ் லொக்கேஷனை ஈஸியாக ஷேர் பண்ணுறது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு மேப்ஸ் ஓப்பன் பண்ணியாங்க. மேப் ஓப்பன் பண்ணிக்கிட்டு கீழே ரைட் சைட் கார்னரில் அந்த ஒரு டாட் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இப்போ எங்கே கரெக்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட ஜிபிஎஸ் லொக்கேஷனை ஷேர் பண்ணோம்னா அந்த ப்ளூ டாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் அந்த ப்ளூ டாட்டில் கரெக்டாக கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் பாப்பப் ஆகும். அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஷேர் யுவர் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஷேர் யுவர் லொக்கேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு பாப்பப் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் என்ன இருக்குன்னா, உங்களோட லொக்கேஷன்ஸை எவ்வளோ நேரம் ஷேர் பண்ணணும், 1 மணி நேரமாக 2 மணி நேரமாக இல்லை அது கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுக்கணும். இல்லை பெர்மனெண்ட்லியா நீங்கள் அடுத்த வாட்டி வந்து ஆஃப் பண்ணுற வரைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுக்கணும். கீழே செலக்ட் பீப்புள் இல்லைனா மெசேஜ் நீங்கள் எது வழி வேலை நீங்கள் அனுப்பிக்கலாம். நீங்கள் செலக்ட் பீப்புள் வெளியே போனீங்கன்னா உங்கள் காண்டாக்ட்ஸில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது மெயில் ஐடி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க, அவங்களுக்கு நீங்கள் டேரெக்டாக ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மெசேஞ்சர் மூலியமாகவோ இல்லை வாட்ஸ்அப்பு, இமெயிலு இல்லை ஃபேஸ்புக்கு எது வழியாக வேணால் நீங்கள் ஷேர் பண்ணலாம், ஹேங் அவுட்டு. ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இப்படி தான் உங்களோட பர்சனல் ஜிபிஎஸ்ஸை நீங்கள் வந்து லொக்கேஷனை ஷேர் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, உங்களோட ஜிபிஎஸ் லொக்கேஷனை ஷேர் பண்ணியாச்சு. இப்போ வேறு எங்கேயாவது போகணும், வழி சொல்லணும் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துக்கு எப்படி நம்ம வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு வழி சொல்கிறது, இல்லைன்னா அந்த லொக்கேஷனை எப்படி அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஸோ இப்போ இந்த கோயிலுக்கு வழி சொல்கிறோம், இல்லை வேறு எங்கேயாவது வழி சொல்கிறோம் அப்படின்னா, வெளியில் இந்த பார்க்கிங் லாட் இருக்குது, அதுக்கு நீங்கள் வழி சொல்லணும் அப்படின்னா நல்லா ஜூம் பண்ணிக்கிட்டு அந்த பார்க்கிங் ஐக்கான் இருக்குல்ல, எந்த இடத்துக்கு நீங்கள் வழி சொல்லணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த இடத்துல ஒரு பின்னை ட்ராப் பண்ணணும். ஸோ அந்த பார்க்கிங் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதுலேயும் ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இதை கிளிக் பண்ணிங்க உங்களுக்கு வந்து டைரெக்டாக மெசேஜ் மூலிமா போகும். அந்த மெசேஜ் எப்படி போகும் அப்படின்னா, ஒரு லிங்க் மாதிரி போகும். எதுக்கு வேணால் நீங்கள் அனுப்பிக்கலாம். நீங்கள் சாதாரண மெசேஜ் அனுப்புகிற மாதிரி தான். ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பின் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் மூலிமா மெசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துல எந்த ஐக்கானோ இல்லை எந்த வித ஒரு இதுவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எதுவுமே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் மேப்பில் எந்த ஒரு பின் பாயிண்ட்டுக்கு வேணால் உங்களோட லொக்கேஷனை, அதாவது ட்ராப் பின் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லைனா நீங்கள் எந்த இடத்துல நிற்கிறீங்களோ அந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ராப் பின் மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஐக்கான் வந்துடும். ஸோ அதில் போய்ட்டு மோர் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஷேர் இருக்கும். ஸோ நீங்கள் அது வழியாக கூட உங்களோட லொக்கேஷனை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த லொக்கேஷன்ஸ்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு வழி. ஸோ நீங்கள் லொக்கேஷனை ஷேர் பண்ணுறீங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி போகும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு லிங்க்காக தான் போகும். ஸோ உங்களோட லொக்கேஷனோட ஒரு சாட்டும் அதோட கூகுள் லொக்கேஷன்ஸுக்கு ஒரு லிங்க்கும் அப்படி வரும். ஸோ நீங்கள் இதை சென்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த சைடில் இருக்கவங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலோ இல்லை அந்த மேலே இருக்க அந்த ஐக்கானை கிளிக் பண்ணாலோ அவங்களுக்கு டைரெக்டாக அவங்களோட கூகுள் மேப்ஸில் இது ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்த பற்றின லொக்கேஷன்ஸை அவங்க இது பண்ணிக்கலாம். ஸோ கீழே கெட் டைரக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அவங்க மொபைலில் கெட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறப்ப அவங்க எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துலேருந்து அவங்களுக்கான லொக்கேஷன்ஸை கரெக்டாக காமிக்கும். ஸோ இப்படி தான் ஒரு கூகுள் லொக்கேஷனை, அதாவது கூகுள் மேப்ஸில் உள்ள லொக்கேஷனை ஷேர் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இதுபோல் மேலும் டெக் சம்மந்தப்பட்டமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.
பண்ணுங்கள்.